கன்னடா வெர்ஷன் பொல்லாதவனை டைட்டில் கார்டுலேருந்து பார்க்கலான்னு ஆரம்பிச்சா இப்படி ஒரு டைட்டில் கார்டு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ தப்பா எழுதிட்டாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் உண்மையாவே அந்த படத்தோட பேரே இதுதாங்க வச்சதுக்கானங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. படத்துக்கு பேரு PUNDA அப்படின்னு வச்சுங்க. அது எதுக்குடா கீழே கிரேசி பாய்னு வேலை எழுதுறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இந்த படத்தோட பேரை எப்படா சொல்லி கூப்பிடுவேன். இதில் இந்த வீடியோவுக்கு அதாவது இந்த படத்துக்கு இன்ட்ரோவில் எருமலையெல்லாம் வெட்டிக்க வைக்கிறீங்களேட்டா. ஏண்டா நீங்கள் கன்னடத்தில் ரீமேக் பண்ணதை கூட நான் விட்டுருவேன்டா. ஆனால் கன்னடத்தில் ரீமேக் பண்ணிட்டு அதில் ஏன்டா தமிழில் எப்படி டப் பண்ணுற பேரில் கொலை பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கடா போணும் தம்பி? யோ உன்னை யாரையா நீ பாட்டினது? நீ போயா. 10 வயசு பையனுக்கு 20 வயசு மாதிரி டப்பிங் கொடுத்த ஒரே ஆளு நீங்க தான்டா. வேற லெவல்டா டப்பிங்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இவங்க கன்னடத்துல தான் PUNDAன்னு வச்சிருக்காங்க. இதுவே தமிழ்ல டப் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? தமிழில் பொல்லாதவன்னு பேரை வச்சா இவனுக்கு கன்னடத்தில் PUNDAன்னு பேரை வச்சு அதுக்கு டப் பண்ணுற பேரில் இவன் பொல்லாதவன்னு பேரை மாற்றி வச்சிருக்கானுங்களேடா. யாரா நீங்கள்லாம்? படிக்காட்டியும் மேலதான்டா. இதுவே தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் இந்த வயசில் இப்படி தான் சுற்றிட்டுருப்போம். பழைய காலத்தில் ஃபங்கெல்லாம் விட்டுன்னு சுற்றிருப்போம்ல, அப்படி தான் இருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் கன்னடா வெர்ஷனுக்கு வந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா என்னடா தலை முடியுது, புளிங்கோ மாதிரி கலர் புளிவெல்லாம் கக்கூஸ் போய் வச்சிருக்கு தலைக்காயில். இது மட்டும் இல்லை ஆள் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஜெயிஞ்சாட்டிக்காக இருப்பாது. இதெல்லாம் கன்னடா வெர்ஷனில் பார்க்குற மக்கள் எப்படி தான் அக்செப்ட் பண்ணீங்களோ எனக்கு சத்தியமாக புரியலடா. என்னை எங்களாலேயே பார்க்க முடியலடா. இந்த ஹீரோக்கு தான் தலையில கலர் பண்ணீங்கன்னா ஹீரோயினை கூட நீங்க விட்டு வைக்கலையாட்டா? நீ என் காலேஜ் வழியா தானே போற? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் தலையில விக்கு வச்சு கலர் கோழி குஞ்சு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா தமிழில் பொல்லாதவனில் டேனியல் பாலாஜி வருவது இல்லையா, அவரு மண்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவே கன்னடத்தில் ஒருத்தனை காட்டுறாங்க ஐயா, பார்க்கறதுக்கு நூடுல்ஸ் மண்டை மாதிரி இதுக்கு என்னத்தை செட் பண்ணாங்கன்னு தெரியல. இதுல பெருசா கர்லிங் வேற வளர்த்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா தலையெழுத்து. பட்டத்தில் இருக்கிறவங்களே கட்டுப்பாயே கோஆர்டிஸ்ட்டை கண்டமணிக்கு கழுவி ஊத்துற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார எனக்கு பிடிக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டு லவ் சீனுக்கு வந்தோம்னா பஸ் வருதான்னு பாக்குற மாதிரியே சைடா என்ன ஒரு லுக்க விட்டாடா மச்சான். அவ உன்னை லுக்குட்ட மாதிரி தெரியலடா. அந்த எல்லவெட்டத்தவன் உன்ன நிக்கிறானா இல்ல போயிட்டானான்னு பாத்துருக்காடா பெண்ணு. அது எப்படின்னா நிறைய குடிச்சா வாந்தி வராது, ஆனா வர மாதிரி இருக்கும்ல. உனக்கு வாந்தி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியலடா. ஆனா சத்தியமா உன்னை பார்த்து அவளுக்கு தான்டா வாந்தி வரும். என்னடா இது? அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு சாயந்தரம் கையில ரோஸும் கிரீட்டிங் கார்டும் வச்சு நின்னுட்டு இருந்தாண்டா. என்ன பார்த்து அவ என்ன சொன்னா தெரியுமா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அக்கா இப்பெல்லாம் சிங்கப்பெண் படை அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க, தம்பியை ஃபர்ஸ்ட் புடிச்சு கொடுங்க. ரொம்ப அசிங்கமா பிடிச்சிடா மச்சான். அங்க சுத்தி இங்க சுத்தி பொல்லாதவன்ல நல்ல ஃபேமஸா இருந்த ஒரு சாங் படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை. அதிலே கை வச்சிட்டீங்களேடா. தமிழ்லயே இந்த அளவுக்கு கொடூரம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்படியே கன்னடால எப்படிரா பண்ணி வச்சிருப்பீங்க? டேய் இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்டா. இந்த ஜட சிவாவின் வாழ்க்கையை நீதாண்டி சிவா வந்தேனையா வந்துட்டியா. போடா 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 வெந்நீர்ல உடைஞ்ச தவளை மாதிரி குதிச்சிட்டு வா. லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிடடா. வந்துட்டாயா வந்துட்டாயா.
ஐயா இதுக்கு நீங்கள் அப்படியே தமிழில் இருக்கிறத டைரெக்டாக போட்டிருக்கலாம் ஐயா. ஓனா ரிலிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் தாலியை ஏன்டா இப்படி அறுக்குதுங்க? தமிழில் பார்த்துட்டு கன்னடத்தில் பார்த்துட்டு இப்போ இதை கேட்கும் போது ஐயோ அந்த பாட்டே எங்களுக்கு வெறுத்து போகுதுடா, வெறுத்து போகுது நீங்கள் பண்ண வேலையில். பொல்லாதவன் படம் வந்தப்பதான் தாண்டா இந்த பல்ஸ் அதுக்கு வேல்யூவே தூக்கி வச்சுச்சு. தனுஷ் தாண்டா காரணம். ஆனால் இவங்க கன்னடா வெர்ஷனில் யூஸ் பண்ணது யமகா எப்செட்ரா. ஆனால் அந்த வண்டியில் இவர் ஸ்டண்ட்டு பண்ணுறன்ற பேரில் வண்டி மேலெல்லாம் ஏறி உக்காந்துட்டு ஒரு ஆட்டம் போடுறான் பாரு. பைக் வாங்கின அப்புறம் சந்தானத்துக்கு கூட ஒரு ஐகானிக் சீன் வைப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அதை ஏன்டா இப்படி கொதறி வச்சிருக்கீங்க? முன்னாடி வந்து நிக்கிற நீ வாடா மச்சான் எப்படி இருக்கிற? டேய் வாடா மச்சான் எப்படி இருக்க? அப்புறம் ஜாப்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் இருக்கட்டும், வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எந்தா யா மேன் புதுசா வண்டி எடுத்துக்கிறேன். என்னையா? யா மேன் புதுசா வண்டி வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யாரையும் ஏத்தல. உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங்கு. உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங்கு. போலாம் மச்சான். காலட்ரா அப்போ வாடா போலாம். ஏய் காலேட்ரா ஏட்ரானா? ஹலோ சார், ஐ எம் யோகி. இருந்துட்டு போ. நீ என் காலேஜ் வழியா தானே போற? என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என்னடா இதை கெட்ட வார்த்தையை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. என்னடா எங்கேயுமே போதும் சாங் இப்படி கன்றாவையே எதையோ போட்டு கிண்டி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் என்னோட ஃபேவரட் சாங்டா. தமிழ் வெர்ஷன் பொல்லாதவனில் ஒரு சேட் அங்கிள் வருவார். அவரையுமே இந்த கன்னடாவில் போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. அண்ணன் எல்லாமே நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்றது? அர்ஜென்ட்டா பவுடர் வேணும்னு என்ன கேக்குது. ஏண்டா நிஜமாவே சொல்லு, நீ சேட்டு பேசுற மாதிரி தான் பேசுறியா? கடைசியில தூன்னு துப்பி பேசினா நீ சேட் ஆயிடுவியாடா? சேட்டு भैया पंजाब में आपका घर कहाँ है? பஞ்சாபுக்குள்ளே நம்ம ஊர் பொள்ளாச்சி. पोल्लाची क्या पोल्लाची? ஆனா இங்க யமகா எஃப்செட் இருந்தது பாத்தீங்களா? தம்பி நீ ஒழுங்கா இஎம்ஐ கட்டினியா? அண்ணா என்ன மறந்துட்டேனே. அப்போ அவங்களுக்கு தான்டா தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதை போய் ஒழுங்கா செக் பண்ணி பாடுறா தம்பி. நம்ம தனுஷோட வண்டி ரவுடிஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது சில பல மேட்ருக்காக. அப்போ கொஞ்சம் தனுஷ் நேச்சுரலாக பண்ணியிருப்பாரு. இதுவே கொஞ்சம் கன்னடாக்கு வந்தால் ஏதோ ஐட்டம் டான்ஸ் அது கையை தூக்கி ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருக்கியடா. என்னடா பண்ணிடுறேன்? பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த சினிமால வர மாதிரி எனக்கு லவ் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். சினிமால லவ் பண்ற மாதிரில எனக்கு பண்ண தெரியாது. நான் சின்சியரா தான் லவ் பண்றேன். நீ சும்மா தானே இருந்த, அப்படியே சொல்ல வேண்டியதானே? இதை நான் அன்னைக்கே கிஸ் பண்ணும்போது சொல்ல வேண்டியது தானே? அப்போ நீ சும்மா தானே இருந்த. உனக்கு தோணுச்சுல, அதனால தானே சும்மா இருந்த. உனக்கு அது பிடிச்சிருந்தது இல்ல? அதே மாதிரி தான் எனக்கும். நான் லவ் பண்ற பொண்ணு தானே நீ. அதனால தான் நானும் பண்ணேன். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிச்சுல, விடு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிடுச்சுல, அப்ப போனை வை. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இதில் எமோஷன் எங்கடா, ஃபீலிங் எங்கடா, ஆட்டிடியூட் எங்கடா, லவ் எங்கடா? எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கியடா. இதையுமே அவ ரசிச்சு கேட்டுட்டு இருக்காளேடா. I was cornered. I was helpless. அப்படின்னா ரோமான்ரின் சூப்பர்மேன் பஞ்ச் கேள்விப்பட்டீங்களா? இதுதான்டா அது. தம்பி நானும் அப்படிதான் பாத்தியா, 4 பேர்த்து அடிச்சிருக்கேன். இதுக்கு மேல எல்லாரும் என்னை டானு தான்டா கூப்பிடணும்.
தமிழில் இந்த சீனை நான் தேட்டரில் பார்க்கும்போது சில்லறையெல்லாம் சதவ விட்டேன்டா. ஆனால் நீங்கள் பண்ணுறத பார்த்தா அந்த சில்லறையெல்லாம் திருப்பி போய் பொறுக்கி எடுக்கணும் போலவே இதுக்கிட்டா அப்படி கன்றாவி பண்ணி வச்சுருக்கீங்களேட்டா. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. தமிழ் வெர்ஷனில் தனுஷ் போய் கிஷோர் அங்கிள் கிட்ட பேசிட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எதுவும் தலையிட மாட்டேன்ட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கும். இதே கன்னடா வெர்ஷனில் ஒரு கன்றாவியை கிண்டி வச்சிருக்கானுங்க பாருங்கோ. 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டேட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. உங்கள் தம்பியை நான் அடிச்சிட்டேன். என் பிள்ளைங்க மேலேயே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறியா? என் பைக்கை திரும்ப பிடிச்சி எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் விட்டேன். அது உங்கள் புள்ளியாலையாலாம் எனக்கு தெரியாது. என் பைக்கை திருநவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன். அவன் உங்கள் ஆளுன்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்க திருட்டு பசங்கறியா? ஏய், என் பசங்களையே திருட்டு பசங்கன்னு சொல்றியா? உங்கள் தம்பி என் எதிரில் வந்து இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லிட்டானே நான் இங்கேயே குத்தி போட்டுரு. உங்கள் தம்பியை என் முன்னாடி வந்து இல்லைன்னு சொல்லுங்கண்ணா. அவன் இல்லைன்னு சொல்லிட்டா என்னை இங்கேயே வெட்டி போட்டுருங்க. ஏண்டா டேய், ஆக்ரோஷமாக பேச வேண்டிய டைலாக்லாம் மூஞ்ச சொங்கி மாதிரி வச்சுட்டு பேசிட்டு இருக்கியடா. ஏண்டா போயிட்டு கெஞ்சிட்டு இருக்க? அங்கே ஒரு ஆட்டிடியூட் இருந்தது, இங்கே கெஞ்சி கெஞ்சி விட்டா காலில் கூட விழுவான் போல. இந்த சீனுக்கு இந்த மாசம் நீங்க தமாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களேடா. தம்மா தூண்டு இருந்துன்னு நம்மளாண்டியே வந்து எவ்வளவு தௌலத்தா பேசுது பாரு. பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா நீ. உண்மையை சொல்லு, அவனை பார்த்தா பயப்படாத மாதிரியாகுது. உங்ககிட்ட பம்பி பேசிட்டு இருக்கான், நீங்க என்னமோ அவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களேட்டா. சுத்தமான உருட்டு. ஐயா, தனுஷுக்கும் கிஷோர் அங்கிளுக்கும் ஹாஸ்பிட்டல் சீன் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் தரமா இருக்கும். ஏய், இந்த மாதிரிலாம் ஒன்று நான் நினைக்கவே இல்லைடா. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கலடா. அவ்வளோ காண்டு தான் என்ன செய்து வேண்டியதானே? தொட விட்டுருன்னு சொல்லி நான் அனுப்பிட்டு கேவனம் போட்டுக்கிறீங்க. பொட்ட பசங்களா? ஏய், யார பத்திரா போட்டாங்கற? அமைதியார், அவனை இங்கே போட்டுறேன். இங்கே போட்டுறேன். போடுறேன். நீ வெளியே போயிரு. போடுற பார்க்கலாம். டேய் சிவா, வெளியே போ. போடுற பார்க்கலாம். போடு ரவி. உண்ணா டேய் ரவி போடுறா. டேய் அண்ணா விடுங்கண்ணா. என்ன சிவா போடான்னு சொல்றேன்ல. அண்ணா எவ்வளவு திமிரா பேசுற பாருங்கண்ணா. டேய் போடுறா. ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. பாப்பா, இப்ப எப்படி வெளியே வந்தான் பாத்தியா? ஐயா, இவரு யாருன்னு தெரியல. இவர் தாங்க கன்னடா சென்றாயனு. பாப்பா, இவனை ஒழுங்கா கூட்டுன்னு போயிடு. டே, யாருன்னா போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கடா, இவன் இந்த படத்துல ரவுடி மாதிரி அப்படின்ட்டு. ஒரிஜினலாவே இவன் டம்மி பீஸ்ன்னு காட்டிட்டு இருக்கானுடா. நான் ஒரு பொடி பையன், நீ என்கிட்ட சண்டை போட்டுன்னு தெரிஞ்சா. என்னடா சிட்டிங் இது? உனக்கு எதுனா பைல் ஸ்கில்ஸ் இருக்காடா? ஏதோ திடீர்னு அவசரத்துல போத மாதிரியே உக்காந்துருக்கியடா. கொஞ்சம் சிட்டிங்க மாத்தியாவது போட்டிருக்கலாமேடா. மச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து அந்த கடைசி ஃபைனல் ஃபைட் சீனுக்கு வந்துட்டோம் ஐயா. இதுல எந்த கன்றாவிய போட்டு இவங்க கிண்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்துவோம் ஐயா. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு தொங்குதே கஞ்சர இஞ்சி கக்குதே கஞ்சி தன்னையே காத்து காத்து கோழிக்கறி குரபு மூடிட்டு கிளப்பு. ஐயா, ஒரு படத்தையும் ஒரு ரகமா எடுப்பாங்க. அதுவும் இது ரீமேக்லயே தமிழ் டப்பிங்லாம் பண்ணதுனால சும்மா பர்ஃபார்மன்ஸா வேற லெவல்ல பண்ணியிருக்காரு நம்ம கலர் குருவி கக்கூஸ் போன ஹீரோ. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்த்து பல பிடி பட்டங்களை ரோஸ் பண்ண தயாராகிக்கோங்கள். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.